ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய கிருபையுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தொடர்ந்து நம்மை தமது வார்த்தையினாலே ஆசீர்வதித்து பலப்படுத்தி தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதமும் கர்த்தர் தமது வார்த்தையினாலேயே நம்மை சந்தித்து தைரியப்படுத்துவது மாத்திரமல்ல, அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கான கிருபை கொடுத்து வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. நேற்று இரவு வரைக்கும் அநேக சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக, தடையாக, பிரச்சனைக்குரியதாக, போராட்டத்துக்குரியதாக உடைய நிம்மதியை கெடுத்து, சமாதானத்தை கெடுத்து, சந்தோஷத்தை கெடுத்து, ஒரு பலனற்ற சூழ்நிலையிலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையில் வெளிப்படுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில், கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், உங்கள் குடும்பத்துக்கு சமாதானம், உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானம். இன்றைக்கு எங்கே திரும்பினாலும் சமாதானம் இல்லை. குடும்பத்துக்குள் சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாமே குடும்ப வாழ்க்கை, சமாதானம் இல்லாமே ஊழிய பாதை, சமாதானம் இல்லாமே விசுவாச வாழ்க்கை, சமாதானம் இல்லாமே வேலைக்கு போகிறது வர்றது, சம்பளம் வாங்கினா சமாதானம் போயிடுது. எல்லாம் இன்னைக்கு வியாதி நிமித்தம் சமாதானம் போயிடுது, பிரச்சனை நிமித்தம் சமாதானத்தை கெடுக்கும்படியே சில பாவத்தின் காரியங்கள், குடிப்பழக்கங்கள், இப்படி பல பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஒரு சின்ன வார்த்தையில் சமாதானம் போயிடுது, ஒரு கோபத்தில் சமாதானம் போயிடுது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், உயிர்த்தெழுந்தவர் தமது சீஷர்களை சந்தித்து முதலாவது சமாதானம் என்று கூறி சந்திக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் சந்திக்கிறார். 2 காரியத்தை நாம் அங்கு பார்க்க முடியும். ஒன்று, யூதர்களுக்கு பயந்திருந்ததனாலே ஏதோ ஒரு பயம் உங்களை பாட்டி கொண்டிருக்கலாம். நேற்று இரவரைக்கு ஏதோ ஒரு பயத்தின் சூழ்நிலை, கலக்கத்தின் சூழ்நிலைகள், உங்களுக்கு விரோதமான போராட்டத்தின், பிசாசின் கிரியைகள் நிமித்தம், கடன் நிமித்தம், ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்கள் அடிக்கடி சந்திக்கிற நிமித்தம் பயம் இருந்திருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். அடுத்தது பாருங்கள், கதவு பூட்டி இருக்கையில் ஏதோ ஒரு ஆசீர்வாத கதவு, ஒரு சமாதான கதவு, மேன்மையின் கதவு, வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதத்தின் உடைய காரியங்களிலே பூட்டப்பட்ட நிலை. இன்றைக்கு எல்லா சூழ்நிலையிலும் பூட்டப்பட்டிருந்தாலும் இயேசு அதன் நடுவே நின்று, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் வந்து நின்றால் அது எந்த தடையாக இருந்தாலும் மாறிவிடும். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு ஆண்டவர் சமாதானம் என்று கூறுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவரை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிங்க. பார்க்கலாம், சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதிருங்கள். எந்த மனுஷனுடைய காரியத்தை கண்டு பயப்படாதிருங்கள். பிரச்சனையை கண்டு பயப்படாதிருங்கள். எந்த பூட்டப்பட்ட சூழ்நிலை நடுவிலும் நம்பிக்கையோடு நில்லுங்கள். இயேசு இப்பொழுது உங்களை சந்திக்கிறார். பரலோக பிதாவே, பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயந்த சூழ்நிலையிலும், கதவு பூட்டப்பட்ட நிலையிலும் நீ நடுவே வந்து நின்றவரே, இந்த காலை வேளையிலே எந்த சூழ்நிலைகள், எந்த காரியங்கள், எந்த பிரச்சனைகள், எந்த பிசாசின் போராட்டங்கள், எந்த வியாதி படுக்கைகள், எந்த கடன் பிரச்சனைகள், ஆண்டவரே, குடும்பத்துக்கு நடுவிலே, கணவன் மனைவிக்கு நடுவிலே, வாலிப பிள்ளைகளுக்கு நடுவிலே, கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நடுவிலே, கைகளின் பிரயாசங்கள் நடுவிலே, எந்தெந்த காரியத்தின் நடுவிலே கலங்கியிருக்கிற, பயந்திருக்கிற, பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற சகல காரியத்திலிருந்தும் ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படி, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அத்தனை குடும்பத்துக்குள்ளும் நீர் நடுவே நின்று, நீர் பிரச்சனைகள் நடுவே நின்று, போராட்டங்கள் நடுவே நின்று, பிசாசின் கிரியைகளுக்கு ஆண்டவரே அழிவை கொண்டு வரும்படி நடுவே நின்று, வியாதிகளை சுகமாக்குவதற்கு நடுவே நின்று, சமாதானம் என்று ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்றைக்கு 12
வருஷம் பெரும்பாடுள்ள பெண்ணுக்கு அற்புத சுகத்தை கொடுத்து சமாதானமாய் போ என்று சொன்னீரே, அதன்படியே நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என்றென்றைக்கும் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் துணை நின்று நடத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சமாதானம் உண்டாவதாக என்று கர்த்தர் சொல்லி உங்கள் நடுவிலே கர்த்தர் காரியத்தை மாற்றி ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமாய் விசுவாசத்தோடு நில்லுங்கள். ஆமென்.